அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. மேலும் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்ததை அடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் மாலை வெளியாகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. மேலும் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்ததை அடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் மாலை வெளியாகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்ததை அடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் மாலை வெளியாகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தீபா இணைப்பில் இருக்கிறார். தீபா, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் 3 மணியுடன் நிறைவு பெற்றுள்ளது. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி, அதாவது இந்த 6ஆம் தேதி வரை நிறைவு பெற்றது. இதன்படி பார்த்தீர்கள் மொத்தம் 7599 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து வேட்புமனுக்களையும் கடந்த 7ஆம் தேதி அந்தந்த தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் பரிசீலனை செய்தார்கள். இதன் அடிப்படையில் 7596 வேட்புமனுக்கள் பரிசீலனையில் பிறகு 4969 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 2467 வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வேட்புமனுக்களை திரும்ப பெற இன்றே கடைசி நாள் என்றும் இதன்படி தற்போது 3 மணி நிலவரப்படி தற்போது வரை 4969 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பார்த்தீர்கள் தற்போது வரை 163 பேர் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியலை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அலுவலக அறிவிப்பு பலகையில் வெளியிடுவார்கள். இதைத் தொடர்ந்து தேர்தல் சின்னங்களை ஒதுக்கும் பணியும் தொடங்கிவிடும். அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர்கள் சின்னங்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தற்போது முதல் ஒதுக்குவார்கள். சில அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடமிருந்து பொது சின்னங்களை பெற்றிருந்தாலும் அந்தந்த சின்னங்களை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தற்போது ஒதுக்கீடு செய்வார்கள். இதுவரை பார்த்தீர்கள் என்றால் 4969 வேட்புமனுகள் ஏற்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இன்று இரவு வரை அந்த கணக்குப்படி பார்த்தீர்கள் என்றால் அதிகமும் செய்யும் குறைவும் செய்யும். இன்று இரவு 10 மணிக்கு தான் அதிகாரப்பூர்வமாக எத்தனை பேர் தமிழகத்தில் 234 தொகுதிக்கும் போட்டியிடுகிறார்கள் என்ற அந்த அறிவிப்பு வெளியிடப்படும். விரிவான விவரங்களுக்கு நன்றி தீபா.